தட்சிணாமூர்த்திமை எவ்வளவு பேர் இன்னும் தூக்கல சாக போறீங்க? சிங்கப்பூருக்கு ட்ராக் பண்ணிட்டு போய் நல்லா சிந்திங்க. மக்களே எல்லாமே யார் யார் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போறீங்க, யார் யாரு மைண்ட்ல பணக்காரன் ஆகும் ஷார்ட்கட்டா ட்ரக்ஸ் எடுத்துட்டு போய் சிங்கப்பூர்ல ரிங்கேட்ல டாலரா மாத்தி ட்ரக்ஸை வித்தா பெரிய பணக்காரனா சிந்திக்கிறீங்களோ, தட்சிணாமூர்த்தின்ற ஒரு ஆள் அது ஒரு பாடமா இருக்கட்டும் உங்களுக்கு. இவர் ஒன்றும் இல்ல, மலேசியன்ஸ் 14 பேர் 2010 இருந்து 2022 மட்டும் தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. அதுல 11 பேர் இந்தியன்ஸ், 2 பேர் மலைக்கானவங்க, ஒரு ஆள் சைனீஸ். இந்த 14 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கும், என்னடா அது மலேசியன்ஸ் ஒண்டி தான் தூக்கு கொடுக்குறாங்களான்னு. கிடையாது, 77 பேருக்கு தூக்கு கொடுத்திருக்காங்க சிங்கப்பூரியன்ஸுக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா அதுல 50 பேர் மயக்காரவங்க, 15 பேர் இந்தியர், 10 பேர் சீனர்கள், 2 பேர் வேற நேஷனாலிட்டி. மீன்ஸ் 77 பேர் கொடுத்திருக்காங்க இந்த 14 தவிர்த்து. சோ யாருக்கு காசை சம்பாதிக்கணும் ஷார்ட்கட்டா, அது சிங்கப்பூர் கிடையாது. மலேசியால நீங்க என்ன வேணா செய்யலாம். ஏன்னா மலேசியால சட்டம் வேறமே இருக்கு. சட்டத்துக்கு தகுந்தாப்புல சட்டத்தை செய்யறவங்களே டிராக்ஸ் சம்பந்தப்பட்டவங்களை எடுத்து போட்டு வச்சிருப்பாங்க. யார் யார் டிராக்ஸ் செய்யறாங்களோ அது அரசியல்வாதி கூட பிடிச்சிட்டானா அவர் திடீர்னு YB ஆயிடுவாரு, எல்லாமே ஆயிடுவாங்க. பட் சிங்கப்பூர் அப்படி கிடையாது. சிங்கப்பூர்ல டிராக்ஸ் செஞ்சீங்கன்னா திரும்பி வரும்போது பொட்டியில தான் வரணும். அது இன்னைக்கு அதுக்கு ஒரு அடையாளமா தட்சிணாமூர்த்தி. சோ அவங்கள அரசாங்கத்தை சொல்லி ஒண்ணும் இல்லை. நீங்க அரசாங்கம் சரியில்லை, மனித உரிமை மீறாங்க, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா சிங்கப்பூர்ல சட்டம் இருக்கு. நீங்க வேலைக்கு போகும்போது நீங்க பாஸ்போர்ட் எடுக்க தெரியுது, படிக்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க, யாரும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லாதீங்க. டெய்லி டிராக்ஸ் போயிட்டு இருக்கு. பிடிச்சவங்க தான் இவங்க எத்தனை வாட்டி உலக டிராக்ஸ் எடுத்து போனாங்க யாருக்கும் தெரியாது. ஆனா சிங்கப்பூர் அவங்க மக்களை டிராக்ஸ் ஃப்ரீ டிராக்ஸ் ஆக்கிறதுக்கு அவங்க இந்த மாதிரி சட்டத்தை வச்சிருக்காங்க. சோ அந்த சட்டத்தை மதிக்கணும். அதே மாதிரி டிராக்ஸ் எடுத்துட்டு சிங்கப்பூர் போற வேலை வச்சுக்காதீங்க. சூகாம எடுத்து போனாவே பிடிச்சானுங்க உங்களுக்கு லைஃப் டைம். இதுல டிராக்ஸ் எடுத்துட்டு போனா திரும்பி வரும்போது பொட்டியில தான் வரணும். தயவு செஞ்சு வெளியில எல்லாத்திட்டும் சொல்லுங்க, சிங்கப்பூருக்கு போறோம்னா பார்த்து போயிட்டு வர சொல்லுங்க. வேலைக்கு போங்க, சம்பாதிக்கிறதுக்கு சரியான நாடு அது. நீங்க இங்க நல்லா சம்பாதிக்கலாம். அந்த நாட்டுல டாலர் மலேசியாவுக்கு மாத்தினா எவ்வளவு சம்பளம் கூட உங்களுக்கு. அதை மனசுல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த டிராக்ஸே வேணாம், மலேசியாலையும் வேணாம் முடிஞ்ச அளவுக்கு. தட்சிணாமூர்த்திமை எவ்வளவு பேர் இன்னும் தூக்கல சாக போறீங்க? சிங்கப்பூருக்கு ட்ராக் பண்ணிட்டு போய் நல்லா சிந்திங்க. மக்களே எல்லாமே யார் யார் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போறீங்க, யார் யாரு மைண்ட்ல பணக்காரன் ஆகும் ஷார்ட்கட்டா ட்ரக்ஸ் எடுத்துட்டு போய் சிங்கப்பூர்ல ரிங்கேட்ல டாலரா மாத்தி ட்ரக்ஸை வித்தா பெரிய பணக்காரனா சிந்திக்கிறீங்களோ, தட்சிணாமூர்த்தின்ற ஒரு ஆள் அது ஒரு பாடமா இருக்கட்டும் உங்களுக்கு. இவர் ஒன்றும் இல்ல, மலேசியன்ஸ் 14 பேர் 2010 இருந்து 2022 மட்டும் தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. அதுல 11 பேர் இந்தியன்ஸ், 2 பேர் மலைக்கானவங்க, ஒரு ஆள் சைனீஸ். இந்த 14 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கும், என்னடா அது மலேசியன்ஸ் ஒண்டி தான் தூக்கு கொடுக்குறாங்களான்னு. கிடையாது, 77 பேருக்கு தூக்கு கொடுத்திருக்காங்க சிங்கப்பூரியன்ஸுக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா அதுல 50 பேர் மயக்காரவங்க, 15 பேர் இந்தியர், 10 பேர் சீனர்கள், 2 பேர் வேற நேஷனாலிட்டி. மீன்ஸ் 77 பேர் கொடுத்திருக்காங்க இந்த 14 தவிர்த்து. சோ யாருக்கு காசை சம்பாதிக்கணும் ஷார்ட்கட்டா, அது சிங்கப்பூர் கிடையாது. மலேசியால நீங்க என்ன வேணா செய்யலாம். ஏன்னா மலேசியால சட்டம் வேறமே இருக்கு. சட்டத்துக்கு தகுந்தாப்புல சட்டத்தை செய்யறவங்களே டிராக்ஸ் சம்பந்தப்பட்டவங்களை எடுத்து போட்டு வச்சிருப்பாங்க. யார் யார் டிராக்ஸ் செய்யறாங்களோ அது அரசியல்வாதி கூட பிடிச்சிட்டானா அவர் திடீர்னு YB ஆயிடுவாரு, எல்லாமே ஆயிடுவாங்க. பட் சிங்கப்பூர் அப்படி கிடையாது. சிங்கப்பூர்ல டிராக்ஸ் செஞ்சீங்கன்னா திரும்பி வரும்போது பொட்டியில தான் வரணும். அது இன்னைக்கு அதுக்கு ஒரு அடையாளமா தட்சிணாமூர்த்தி. சோ அவங்கள அரசாங்கத்தை சொல்லி ஒண்ணும் இல்லை. நீங்க அரசாங்கம் சரியில்லை, மனித உரிமை மீறாங்க, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா சிங்கப்பூர்ல சட்டம் இருக்கு. நீங்க வேலைக்கு போகும்போது நீங்க பாஸ்போர்ட் எடுக்க தெரியுது, படிக்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க, யாரும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லாதீங்க. டெய்லி டிராக்ஸ் போயிட்டு இருக்கு. பிடிச்சவங்க தான் இவங்க எத்தனை வாட்டி உலக டிராக்ஸ் எடுத்து போனாங்க யாருக்கும் தெரியாது. ஆனா சிங்கப்பூர் அவங்க மக்களை டிராக்ஸ் ஃப்ரீ டிராக்ஸ் ஆக்கிறதுக்கு அவங்க இந்த மாதிரி சட்டத்தை வச்சிருக்காங்க. சோ அந்த சட்டத்தை மதிக்கணும். அதே மாதிரி டிராக்ஸ் எடுத்துட்டு சிங்கப்பூருக்கு போற வேலை வச்சுக்காதீங்க. சூகாம எடுத்து போனாவே பிடிச்சானுங்க உங்களுக்கு லைஃப் டைம். இதுல டிராக்ஸ் எடுத்துட்டு போனா
திரும்பி வரும்போது பொட்டியில தான் வரணும். தயவு செஞ்சு வெளியில எல்லாத்துட்டும் சொல்லுங்க, சிங்கப்பூருக்கு போறோம்னா பார்த்து போயிட்டு வர சொல்லுங்க. வேலைக்கு போங்க, சம்பாதிக்கிறதுக்கு சரியான நாடு அது. நீங்க இங்க வந்து நல்லா சம்பாதிக்கலாம். அந்த நாட்டுல டாலர் மலேசியாவுக்கு மாத்தினா எவ்வளவு சம்பளம் கூட உங்களுக்கு. அதை மனசுல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த திராட்சை வேணாம், மலேசியாலையும் வேணாம் முடிஞ்ச அளவுக்கு.